ஹலோ நண்பா! ஒரு புத்தம் புதிய அரசு வேலை வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வேற லெவல் சேலரி. கவர்மெண்ட் ஜாப் தாங்க. டைரக்ட்டா ஆஃபீசர் லெவல் போஸ்டிங் போக முடியுமா? இந்த நோட்டிஃபிகேஷன்ல நீங்க செலக்ட் ஆனா போக முடியும். இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? யாரெல்லாம் எலிஜிபிள்? எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க? எல்லாத்தையுமே தெளிவா நான் இந்த வீடியோல ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்ல இன்னையிலிருந்து அதாவது ஜூன் 27, 28, 29, 30 4 நாளைக்கு ஆஃபர் போகுது. அதுவும் நம்ம கோடான தமிழ் 10 கோடை யூஸ் பண்றது மூலமா 12% ஆஃபர் போக 351க்கு உங்களால் டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ் பை பண்ணிக்க முடியும். 365 டேஸ் வேலிடிட்டிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. அதற்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்னா என்ன, உங்களோட ப்ராசஸ்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி அப்படின்னு அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸ்டடி நோட்ஸு, இது போன்ற விஷயங்களை ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டச் பண்ணி டேட்டா அந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து 4 நாளைக்கு உங்களுக்கு ஆஃபரு. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியன் நேவி, அதாவது ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. அது என்ன ப்ரோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறேன், எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 25லேருந்து ஜூலை 27 வரையும் டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதற்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டுமே வந்து தகுதி. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன கேடரில் எடுக்கிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் எடுக்கிறாங்க, ஹைட்ரோ கேடர். ஓகே, இதில் மொத்தமாக 90 வேக்கன்சி இருக்குது. பிடெக் எனி டிசிப்ளின், எந்த பிடெக்கில் எந்த ஸ்பெஷலைசேஷனாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பாருங்கள், பைலட் எடுக்கிறாங்க, நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வேக்கன்சி பாருங்கள் 25, 18, 15 அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டான வேக்கன்சி ஸ்பிளிட் அப். இதுக்குமே பிடெக் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட 10th, 12th, அப்புறம் வந்து உங்களோட 10th இல்லை 12th இங்கிலீஷ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி இங்கிலீஷ்லையும் 60% மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி. இதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸில் கேட்குறாங்க, பிடெக் எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸ் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பிஎஸ்சி பிகாம், பிஎஸ்சி ஐடி நீங்கள் அப்ளை பண்ணலாம் வித் பிஜி டிப்ளமோ வந்து இதோட. அதாவது பிடெக்கு எம்பிஏனா அடிஷ்னலாக தேவையில்லை, பட் பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சினா வித்து பிஜி டிப்ளமோ வந்து ஃபினான்ஸில், லாஜிஸ்டிக்ஸில், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சி ஐடியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட் கேடரில் எடுக்கிறாங்க. இதில் ஒரு 14 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல ஏதோ ஒன்றுத்தில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது 5 வேக்கன்சி, எம்எஸ்சி எம்ஏ முடித்தவங்க. அப்புறம் இன்னொரு 8 வேக்கன்சி எம்ஏ ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி இதில் முடித்தவங்க இருக்குது. அப்புறம் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சில் ஒரு 24 பேர், பிடெக் இந்த பிரான்ச்சஸில் முடித்தவங்க. அப்புறம் சப்மெரைனில் இருக்குது 8 வேக்கன்சி. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8ல் உள்ள குவாலிஃபிகேஷன் தான், இதான் செக்ஷன் 8. இதில் உள்ளது தான் இந்த கீழே உள்ள படிப்புக்கும். ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிரான்ச், சப்மரைன் பிரான்ச், நேவல் கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மொத்தமாக 275 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்தியன் நேவியிலேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி போஸ்டிங்க்கு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சில இதுக்கு வந்து ஒன்லி மென், இந்த மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள். ஏஜ் லிமிட் இங்கே கடைசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பாண்ட் பிட்வீன் போத் டேட்ஸ் இன்க்ளூசிவ். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கும், இப்போ உதாரணத்துக்கு 2 ஜூலை 2002 1 ஜனவரி 2008 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் நேவியிலேருந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாருங்கள், ஏன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இனிஷியலி ஒரு 12 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஐ மீன் இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான், பட் 12 வருஷம் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 14 இயர்ஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருப்பீங்க. அதற்கு மேலே இருக்க முடியாது. ஓகே,
அதனால தான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லேயே உங்களுக்கு பெனிஃபிட்ஸு, சேலரி இது எல்லாமே பக்காவாக இருக்கும். முடிச்சக்கப்புறமும் உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸு ப்ளஸ் வந்து கோட்டா இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இருக்குது. ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங், அதாவது 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ இந்தியன் நேவியில் எப்படி வைக்கிறாங்க, அது எங்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி இருக்காது. 5 days வந்து தொடர்ந்து 5 days இன்டர்வியூ ஃபஸ்ட் டேலேருந்து ஒன்றா இருக்கும். அதாவது இதில் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், இங்கிலீஷ் நாலேஜை செக் பண்ணுறது, குரூப் டிஸ்கஷன், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் தான் இது சம்மந்தமாக ஃபர்தராக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். இந்த இந்தியன் நேவியோட எஸ்எஸ்பி இன்டர்வியூ எப்படி இருக்கும், எங்கெல்லாம் வந்து இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே யூடியூப்பில் தமிழ்லே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து சப் லெஃப்டினண்ட்டாக எடுப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போது அப் டு 1,20,000 வரையும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இனிஷியல் கிராஸ் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி. அதை தான் நான் தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி விஷயங்களும் இருக்குது. joinindiannavy.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்குறதுனா கொடுத்து பார்க்கலாம். ஒரு டாப்பான போஸ்டிங், நல்ல பெனிஃபிட்ஸு, கெத்தான போஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படிங்கிறது டஃப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இது தொடர்பாக நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது செட் ஆகுமா, என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, அந்த இன்டர்வியூக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நிறைய பேர்ட்ட நீங்கள் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனும் கேளுங்க இந்த டிஃபென்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட. இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.